நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா ஏற்பாடு பண்ண ரவுடிங்க ரேவதியை வந்துட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. அது தெரியாமல் கார்த்தி வந்துட்டு ரேவதியை தேடி வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம். அப்போது கரெக்டாக வந்துட்டு அந்த ரவுடிங்க கால் பண்ணி மாயா கிட்ட சொல்கிறாங்க, ஆளை வந்துட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி அவளை உங்கள் கஸ்டடியிலே வச்சுருங்க, வெளியிலே விட்டுறாதீங்க, நான் அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி தான். கார்த்தி வந்துட்டு என்னது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னடா இது, காலையிலேருந்து பொண்டாட்டியை காணுன்னு பதறி போய் தேடிட்டு இருக்கையோ, துடிச்சு போய் தேடுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ மாயா தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. பரவாயில்லையே, நல்லா தான் என்னை கண்டுபிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு இப்போ காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அன்னைக்கு என்னை பார்த்து பயந்து ஒன்றும் இல்லை, அப்பயே நான் சந்தேகப்பட்டுட்டேன், நீ எங்களை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன்னு. இங்கே பாரு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, ரேவதியை வந்துட்டு எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சொல்லிடுவேனா, கொஞ்ச நேரம் அருமை பொண்டாட்டியை காணணும்னு துடிச்சு போகிறேன். ஆனால் நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து மகேஷை ஒழிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் சொல்லு. எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க மகேஷை, திருப்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது, நீ ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொன்னால் உடனே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட அவள் இருக்கிற இடத்த சொல்லிடுவேனா, நீ தான் மகேஷை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக என் மகேஷை என்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிரு, ரேவதியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன், இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவள் உனக்கு பணமாக தான் கிடப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஏய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம், அதாவது 24 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே என் மகேஷை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. டிரைவர் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, என் மகேஷ் என் கைக்கு வரட்டும், அதுக்கு அடுத்து இருக்கு உன்னையும் அந்த ரேவதியும் அடியோட பாடையை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி அங்கே எங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு சாமுண்டீஸ்வரி அவங்க வேற கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள காலையிலேருந்து ரேவதி கிட்ட பேசவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டா, அதனால தான் அவள் எங்கே இருக்கா, அவகிட்ட ஃபோனை கொடுங்களேன் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த சமயத்தில் நம்ம எங்கே போய் ரேவதியை தேட அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன், ரூமில் தான் ரேவதி இருக்கா, நான் ரூமுக்கு போனது கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாப்பிள்ள அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள நீ ரூமுக்கு போனது ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி மட்டும் யோசிக்கிறாங்க, என்ன இது ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ரேவதி வேற ஃபோன் எடுக்க மாட்டா, மாப்பிள்ளை வேற வெளியில் இருக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி தேடி அலையிறாங்க, டைமும் ஆகுது. மறுபடியும் மாயா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்ன மகேஷை வந்துட்டு இன்னும் ஒப்படைக்கலையில, அப்போது ரேவதி உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, நான் உண்மையாகவே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் மகேஷ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இனிமேல் வந்துட்டு ரேவதியை நீ பணமாக தான் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அந்த ரேவதியை மலை மேலேருந்து கீழே தள்ளி கொன்றுங்க, அவள் பாடி கூட யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். மேடம் உண்மையா தானா அப்படின்னு சொல்ல, ஆமாடா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ரேவதி ராஜா உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அந்த ரவுடிங்க ரேவதி வந்துட்டு மலையிலேருந்து தள்ளி விடுறதுக்காக அப்படியே வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு கார்த்தி ரேவதி இருக்கிற இடத்த கொஞ்சம் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ரேவதி சவுண்டு கேட்குது, ஆனால் ரேவதி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. யாராவது வாங்க காப்பாற்றுங்க, டே விடுங்கடா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஒழுங்கா வாயை மூடிட்டு அமைதியாவா, இல்லாட்டின்னு வச்சுக்கோ அடித்து சாகடிக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்ல, ரேவதிக்கு என்ன பண்ணனே தெரியல. மலை மேலே வந்து நிற்கிறாங்க, ரேவதியை கீழே தள்ளி விடுறதுக்காக போகிறாங்க. இந்த சீனை போல் எனக்கு தீபாயாவும் தான் வந்துச்சு. தீபாவும் மலையிலேருந்து தானே கீழே விழுகுவாங்க, ஒருவேளை அந்த இடத்துலேயே வச்சு ஷூட்டிங் எடுப்பாங்க போல வளைச்சி. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. ரேவதியை தள்ளி விட போகிற நேரத்தில் ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு விட, ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு பயத்தில் ரேவதி வந்துட்டு அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. ரேவதி வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும் என்ன நடந்துச்சு. ஒருவேளை கார்த்தி கூட காப்பாற்றிருக்கலாம்.